வெல்கம் டு பிஹைண்ட் நப்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் 3 நாள் லாக்டவுனுங்க. ஸோ ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே பார்த்திங்கன்னா 3 நாளுமே லாக்டவுன் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த லாக்டவுனில் என்ன செய்யலாம் அப்படின்னு நம்ம ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தோம். எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா கிச்சனில் இந்த வால் மட்டும் ரொம்ப டர்ட்டியாக இருக்குதுங்க. பார்க்கவே முடியல. பார்த்திங்களா எப்படி இருக்குதுன்னு. ஏன்னா இந்த சைடு நாங்கள் வந்துட்டு டஸ்ட்பின் வச்சுருக்கோம். ஸோ இந்த இடத்த நம்ம பெயிண்ட் பண்ணி க்ளீன் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளானிங் வச்சுருக்கோம். இதுக்கு சாண்ட் பேப்பர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நம்ம அந்த சர்ஃபேஸ் எல்லாம் நல்லா ஷேப்பிங் பண்ணணும். ஸோ கொஞ்சம் கரடு முரடுமா இல்லைன்னா ஏதாவது விழுற மாதிரி பெயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம மொத்தமாக அதை தள்ளி விட்டுணும். அந்த மாதிரி நம்ம இதை கொஞ்சம் அந்த மாதிரி நீட் பண்ணணும். ஸோ எங்கள்கிட்ட பார்த்திங்கன்னா சாண்ட் பேப்பர் இல்லை. சாண்ட் பேப்பரில் பார்த்திங்கன்னா நிறைய அந்த கிரேட்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ 30, 60, 150 அந்த மாதிரி அதுக்கேற்ற மாதிரி ரஃப்பான வால் சர்ஃபேஸாக இல்லைனா மீடியமானதா அப்படின்னு நம்மளுக்கு கெஸ்ஸிங் தெரியாதனால நாங்கள் ஒரு தகடுன்னு சொல்லி கேட்டோம். ஸோ வாலில் அந்த வால் சர்ஃபேஸ்க்கு நம்ம ஷேப்பிங் பண்ணுறதுக்கு தகடு தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம். ஸோ அது பெயிண்ட் கடையில் தருவாங்க நீங்கள் கேட்டிங்கன்னா. அதை வச்சு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வாலை சுரண்டு எடுத்துருங்க. ஓகேங்களா? அப்போ தான் விழுகிற பீஸ்லாம் விழுந்துடும். அந்த வேலையை தான் நாங்கள் பார்த்துட்ருக்கோம். நீங்கள் ரொம்ப போட்டு சுரண்டிட்டு இருக்காதீங்க, அப்புறம் பெயிண்ட் வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் லைட்டாக மேலே நீங்கிட்டிக்கிறது மட்டும் அப்படியே விழுற மாதிரி லைட்டாக நீங்கள் சுரண்டி விட்ருங்க. அண்ட் எந்த பக்கமாக பொப்பு நிற்கிது அப்படின்னா அந்த இடத்துல மட்டும் நல்லா நீங்கள் அந்த இடத்துல நல்லா தட்டி விட்டு நல்லா சுரண்டினீங்கன்னா அந்த இடத்துல விழுந்துடும். ஸோ இப்போ நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பெயிண்ட் அடிக்க ஆரம்பிச்சிடலாம். நாங்கள் டியூலக்ஸ் சூப்பர் க்ளீன் இந்த பெயிண்ட் தான் நாங்கள் அடிக்க போகிறோம் இந்த இடத்துல. அண்ட் பெயிண்ட் ப்ரஷ் வச்சுருக்கோம். ஸோ இது ஃபஸ்ட்டு நம்ம நல்லா ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஏன்னா கொஞ்சம் திக்காக இருக்கும். கொஞ்சம் நம்ம எப்போவுமே கொஞ்சம் கலக்கி விட்ருங்க, அது நல்லது. ஸோ ப்ரஷ்ஷை ரொம்ப டிப் பண்ணிடாதீங்க, லைட்டாக டிப் பண்ணுங்கள். அண்ட் இதோட மிக்சிங் நான் சொல்லவே இல்லை பாருங்கள். இதோட மிக்சிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா டப்பாவை திறக்கும் போதே கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஏன் அப்படின்னா ஏற்கனவே நாங்கள் எங்கள் வீட்டில் ஊரில் பெயிண்ட் அடிச்சிட்டோம். வீட்டில் மிச்சம் மீதி இருக்கிறத எடுத்துகிட்டு வந்தால் இந்த இடத்துல நாங்கள் அடிக்கிறதுக்காக பிளான் பண்ணியிருக்கோம். அதனால் எல்லா மிக்சிங்கும் பெயிண்டர்ஸே பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் இதில் மிக்சிங் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 30% நீங்கள் பியூர் வாட்டர் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பெயிண்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ எந்த மாதிரி நம்ம மேலேருந்து கீழேயா இல்லை சைட்லேருந்து இப்படியா எப்படின்னு தெரியல, எப்படியாவது அடிச்சு விடுவோம். நம்ம வீட்டில் நம்மளாம் அடிக்கிறோம் இல்லையா? அதுவும் நம்ம நம்பி இந்த ஒரு இடம் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அடிச்சிடலாம். ஓகே, நல்லா தான் இருக்குது அடிக்கிறதுக்கு. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நம்ம ப்ரஷ் பெயிண்டிங் நம்ம கேப் விட்டு அடிச்சிருக்கோமா அப்படிங்கிறது எல்லாமே ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் தெரியுது. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா செகண்ட் கோட்டிங் நீங்கள் 6 ஹவர்ஸ்க்கு அப்புறமா தான் போடணும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இப்படி மேலேருந்து கீழே அப்படி அடிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் கோட்டிங்கில் நம்ம சைடில் ப்ரஷ்ஷை சைடாக அடிச்சிடலாம். ஸோ இந்த சைட்லாம் ட்ரை ஆனதுமே நம்மளுக்கு இந்த கேப்பாக ஒழுங்காக பெயிண்ட் அடிக்கலை அப்படின்றத காட்டி கொடுக்குது. அந்த சில இடத்துலலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பள்ளமாக இருந்துச்சு, அந்த இடத்துலலாம் கொஞ்சம் அப்படி தான் அடிக்கணும். இடம் அப்படியே நீட் ஆகிடுச்சு பாருங்கள். ஓகே, பட் கொஞ்சம் கஷ்டம்தான். என்னென்னா நம்மளால் இப்படின்னு பெயிண்ட் அடிக்க கொஞ்சம் கையெல்லாம் வலிக்க தான் செய்யுது. லாக்டவுனில் இருக்கிறோம், எந்த வேலையாவது பார்ப்போமே வீட்டில் உட்காந்துட்டு. இப்போது பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணது இந்த எட்ஜு வரைக்கும் தான் நாங்கள் அடிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஏன்னா செகண்ட் கோட்டிங் நம்ம அடிக்கும்போது பத்துமா பெயிண்ட்டு அப்படின்னு தெரியல அப்படிங்கிறதுக்காக. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு மார்க் பண்ணிவிட்டு நம்ம அந்த இடம் ஃபுல்லாகவே லாஸ்ட் எட்ஜை இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் அது உள்ளாக்குள்ள சர்ஃபேஸ் ஃபுல்லாகவே நம்ம நல்லா பெயிண்ட் அடிச்சிடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய இந்த பிளேஸ் நீட் ஆகிடுச்சு. பாருங்கள் எப்படி இருந்தது, இடம் எப்படி ஆகிடுச்சு. இந்த லாக்டவுனில் நாங்களும் ஒரு இடத்த க்ளீன் பண்ணியிருக்கோம். ஓகே, அண்ட் பெயிண்ட் பண்ணதும் நல்லா இருக்குது. பட் இந்த வால் மட்டும் நாங்கள் அடிக்கலை, ஏன்னா எங்கள்கிட்ட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பெயிண்ட் இருந்துச்சு அப்படிங்கிறதுனால நாங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஏரியாவையும் கவர் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நீங்கள் என்ன லாக்டவுனில் பண்ணீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.